நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வில்லியனூர் பகுதியில் அனுமதியின்றி மணல் ஏற்றிச் சென்ற லாரிகளை சப் கலெக்டர் தலைமையில் அதிகாரிகள் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுவையில் அனுமதியின்றி மணல் ஏற்றி செல்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கலெக்டர் தீபக்குமார் உத்தரவிட்டதால் வில்லியனூர் சப் கலெக்டர் மாணிக்க தீபன் தலைமையில் தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மணல் திருடி சென்ற லாரிகளை அவர்கள் மடக்கி பிடித்தனர். அவ்வாறு செம்பியன்பாளையம், அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட், சுத்துக்கேணி ஆகிய பகுதிகளில் பிடித்த 4 லாரிகளையும் பறிமுதல் செய்து வில்லியனூர் மற்றும் மங்களம் காவல் நிலையங்களில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தாசில்தார் யஷ்வந்தையா கூறுகையில், மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடன் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளராக புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு MAS சுப்பிரமணியன் தொகுதிதோறும் சென்று நிர்வாகிகளை சந்தித்து கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை செய்ய முடிவெடுத்துள்ளார். அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் சந்தை புதுகுப்பம் திருமண மண்டபத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், சோமசுந்தரம், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமை தாங்கி பேசுகையில், தொண்டர்களை நேருக்கு நேர் சந்திக்க தொகுதிதோறும் செல்ல உள்ளதால் தொண்டர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னிடம் நேரில் கூறலாம் என்று கூறினார். மேலும் கட்சி பணிகள், கட்சி வளர்ச்சி, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி என்பது போன்ற பிரச்சனைகள் குறித்து ஆலோசித்து நிர்வாகிகளின் கருத்தை கேட்டறிந்தார். திரளான தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னதாக காட்டரிக்குப்பம் அருகே தொகுதி செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவையில் கள்ள நோட்டு புழக்கம் பற்றிய வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டது. புதுவையில் கடந்த ஜனவரி மாதம் ஜிப்மர் மருத்துவமனை அருகே கள்ள நோட்டை பழம் வாங்குவது போன்று புழக்கத்தில் விட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த முகமது இஸ்மாயில் தலைமையிலான கும்பலை போலீசார் கைது செய்து 1,75,500 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இவ்வழக்கில் 10 மாதங்களாகியும் குற்றவாளி பிடிபடாத காரணத்தால் CID போலீசார் விசாரித்து வந்த நிலையில் வழக்கை CBI-யிடம் ஒப்படைக்க அரசு முடிவு செய்து உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியது. அதனை விசாரிக்க CBI அதிகாரிகள் இசைவு தந்ததால் வழக்கு CBI-க்கு மாற்றப்பட்டது. எனவே CBI கள்ள நோட்டு பிரிவு அதிகாரி ஒருவர் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்கள், குற்றவாளியை பற்றிய விவரங்களை பெற்று சென்றார். மேலும் அவரிடம் CID போலீசார் வழக்கு தொடர்பாக கிடைத்த தகவல்களை தெரிவித்தனர். புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் விவிலிய விழா மற்றும் மறைபரப்பு ஞாயிறு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள புனித விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் கடந்த 1 மாதமாக விவிலிய விழா கொண்டாடப்பட்டு அதன் ஒரு பகுதியாக வினாடி வினா, ஓவியம், விளையாட்டு என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதற்கான பரிசளிப்பு விழா, விவிலிய நிறைவு விழா, மறைபரப்பு ஞாயிறு விழா பங்குத்தந்தை அருட்திரு குழந்தைசாமி தலைமையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அருட்தந்தை மெல்கிஸ் சதேக், பங்கு பேரவை செயலர் பால்ராஜ், சுகன்ராஜ் ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர் செய்திருந்தனர். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த புறப்பட்டு சென்ற மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியனுக்கு உழவர்கரை அருகே இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு சிறப்பான வரவேற்பு அளித்தார். புதுவையில் புதியதாக பொறுப்பேற்ற மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தொகுதிதோறும் சென்று நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளார். அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசிக்க காரில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றார். ஊர்வலமாக சென்ற அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனுக்கு உழவர்கரையில் இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலை அணிவித்து கௌரவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்று உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர். நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காவல் நிலையங்களில் வழக்கு பதியவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் தெரிவிக்கும் புதிய நடைமுறையை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா கொண்டு வந்துள்ளார்.
புதுவையில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சில குற்றங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் புகார்தாரரை அலைக்கழிப்பதாக புகார் எழுந்ததால் இப்பிரச்சனை ஐஜி கிருஷ்ணியாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து சிறிய குற்றமாக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்ய தமிழகத்தை பின்பற்ற ஐஜி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காவல் நிலையங்களில் வழக்கு பதிய முடியாமல் பாதிப்பு அடைந்தவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு 100 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் அந்த புகார்களை பெறும் போலீசார் புகார் பெறும் நேரம், பிரச்சனை, புகார்தாரரின் முகவரியை குறித்து தங்கள் வசம் உள்ள பதிவேட்டில் பதிந்து காவல் நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபரை காவல் நிலைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பதுடன் புகார் ஏற்கப்பட்டதா என தெரிவிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் ஒவ்வொரு புகாரையும் ஐஜி கவனிப்பதால் இந்த நடைமுறைக்கு பொதுமக்கள் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புதுவையை அடுத்து பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் புனர்பூசம் மற்றும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை திண்டிவனம் சாலையில் அமைந்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் மாதந்தோறும் புனர்பூசம் மூலம் நட்சத்திரங்களின் போதும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடக்கும். அதன்படி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு 36 அடி உயர ஆஞ்சநேய சுவாமிக்கு பால் மற்றும் வாசனை திரவியங்களுடன் சிறப்பு திருமஞ்சனம் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ராமநாமம் சொல்லி வழிபட்டு ஆஞ்சநேயரின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சமுக ஸ்ரீ ஜெய மாருதி சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை பள்ளி துணை ஆய்வாளரகம் வட்டம் 4 சார்பில் ஏம்பலம் அரசு துவக்கப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை ஏம்பலம் அரசு துவக்கப் பள்ளியில் வட்டம் 4 உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் பங்கேற்ற அறிவியல் கண்காட்சி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து இணை இயக்குநர் கிருஷ்ணராசு, முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன், துணை ஆய்வாளர்கள் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக துணை ஆய்வாளர் ஜெகசிற்பியன் கொல்பேர் வரவேற்று பேசிட தலைமை ஆசிரியர் ரங்கநாதன் நன்றி கூறினார். கண்காட்சியில் 37 துவக்க பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 150 அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. விழாவின் தொடர் நிகழ்வாக அறிவியல் வினாடி வினா, நாடகங்கள், கோலப்போட்டி போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியனை திராவிட முன்னேற்றக் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை AFT, சுதேசி பாரதி பஞ்சாலைகள், தமிழக போக்குவரத்து கழகம், ஷாஷன் ஆகிய நிறுவனங்களில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியனை, சங்க செயலாளர் ஆறுமுகம், AFT நிர்வாகிகள் அண்ணா அடைக்கலம், கோவிந்தசாமி, சுதேசி மில் சங்க செயலாளர் கோதண்டராமன், போக்குவரத்து கழக சந்திரன், காயா ரோஹணம், சாஷன் சங்க செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் அமைப்பாளருடன் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது தலைமை தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் சுப்பிரமணியம், துணை அவை தலைவர் சீதா வேதநாயகம், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தொண்டரணி துணை அமைப்பாளர் வேலன் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் வீட்டு மின்சாரத்திற்கு உயர்த்திய கட்டணத்தை திரும்பப் பெற முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் கூறுகையில், புதுவையில் புயல் காரணமாக பெய்த கனமழையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக ஏழை மக்கள் வேலைக்கு கூட செல்ல முடியாமல் சிரமப்படும் நிலையில் திடீரென அரசு மின் கட்டண உயர்வு மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. மேலும் சமீப காலமாக திடீர் என அரசு மீட்டு உபயோக மின் கட்டணத்தை உயர்த்தி வருவது கண்டிக்கத்தக்கது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற மாண்புமிகு முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் மின்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும். இது மட்டுமின்றி தொழிற்சாலைகளில் வசூலிக்கப்படாமல் உள்ள பல 100 கோடி ரூபாய் மின் பாக்கியை வசூலிக்க நடவடிக்கை எடுத்தாலே வீட்டு மின்சாரத்திற்கு கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறினார். புதுவை நீதிமன்றத்தில் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையில் வழக்கறிஞர்கள் வாதம் துவங்கியது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. சாட்சிகளின் விசாரணை முடிந்து வழக்கறிஞர்களின் விவாதம் நடந்து வந்தபோது வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சங்கரராமன் மனைவி பத்மா மனு தாக்கல் செய்ததால் விசாரணை தடைபட்டு இருந்தது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்தது. அதில் வழக்கறிஞர்களின் வாதம் துவங்கியது. விவாதத்தில் ஜெயேந்திரரின் வழக்கறிஞர் வாதாடும் போது போலீசார் பொய் வழக்கு ஜோடித்துள்ளதாகவும், எனவே வழக்கிலிருந்து ஜெயேந்திரரை விடுவிக்க வேண்டும் என்று வாதாடினார்.
புதுவையில் நடைபெற்ற ஆசிரியர் மறு தகுதி தேர்வில் தேர்வு எழுதிய 8734 பேர்களில் 266 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆசிரியர் தகுதி தேர்வினை நடத்தியது. இதில் புதுவையைச் சேர்ந்த 8600க்கும் மேற்பட்டோர் எழுதி அதில் 20 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி விகிதம் குறைவாக இருந்ததால் மறுதேர்வு கடந்த மாதம் 14ஆம் தேதி நடைபெற்றது. இதில் புதுவையைச் சேர்ந்த 3386 பேரும் காரைக்காலைச் சேர்ந்த 1071 பேரும் எழுதினர். இதில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் புதுவையில் 165 பேரும் காரைக்காலில் 50 பேரும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் புதுவையில் 45 பேரும் காரைக்காலில் 6 பேரும் என மொத்தம் 266 ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். புதுவையில் இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்த பிறகே முடிவு செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.